மனித வாழ்க்கையை 4 பருவங்களாக பகுத்து பார்த்தது இந்து மதம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 நிலைகளில் கிரகஸ்தமே சமுதாயத்தை தாங்கி நிற்கும் தூண். அதனால்தான் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்றார் வள்ளுவர். துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்றும் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். குடும்பம் என்பது தன்னுடைய மனைவி மக்களை மட்டும் போற்றி பாதுகாக்கும் வீடு என்று சுயநலமாய் நம் மூதாதையர்கள் வரையறை செய்து வாழவில்லை நண்பர்களே. துறவிகளுக்கும் வறியவர்க்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பிணியாளர்க்கும் முதியவருக்கும் முடவருக்கும் முடியாதவர்க்கும் முடிந்தவரை உதவியாயிருப்பதே இல்வாழ்க்கையின் இலக்கணம் என்று வாழ்ந்த புண்ணிய பூமி இது. தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவை உண்டு தானுண்டு என்று வாழ்வதன்று இல்வாழ்க்கை. அது அன்று வள்ளுவர் காட்டும் வாழ்க்கை பாதை. குடும்பத் தலைவன் சேமிக்கும் செல்வத்தை 5 பிரிவுகளாக பகுக்க வேண்டும். ஒரு பங்கு நாம் இந்த மண்ணில் பிறப்பதற்கு காரணமான மறைந்த நம் முன்னோர்க்கு பிதிர்க்கடன் செய்ய, 2வது பங்கு தெய்வக்கடன் ஆற்ற, 3வது பங்கு நமக்கு எவ்வகையிலும் உறவில்லாத புதியவர்கள் வீடு தேடி வந்தால் அவர்களுக்கு விருந்தோம்ப, 4வது பங்கு நம் சுற்றத்தாரின் நலம் காக்க, 5வது பங்கு முந்தைய 4 பேருக்கும் துணையாயிருக்கும் நமக்காக. இதுதான் வள்ளுவர் போதிக்கும் இல்வாழ்க்கை அறம். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு 5புலத்தாறு ஓம்பல் தலை என்பது வள்ளுவம். சேமிக்கும் செல்வம் அனைத்தும் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே செலவழிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை, தான் ஈட்டிய பொருள் தன் புலன் நுகர்வுக்காகவே என்ற கொள்கை இன்றைய சமூகத்தை பற்றி இருக்கும் பெருநோய். தன்னலத்தில் மனித பிறவிக்கு எந்த மகத்துவமும் இல்லை நண்பர்களே. தன்னுடைய மடிக்காம்பில் சுரக்கும் பாலை என்றும் தானருந்த முடியாது என்பதுதான் இயற்கையின் சட்டம். பசுவின் பால் கன்றுக்கு, தாயின் பால் குழந்தைக்கு, மனிதரின் வாழ்க்கை மற்றவர் நலனுக்கு என்பதுதான் வாழ்க்கை. அன்புள்ள மனிதனால் ஒருபோதும் சுயநலமாய் வாழ முடியாது, அப்படி வாழவும் கூடாது. திருமூலர் ஒரு நல்ல குடும்பத்தின் நல்லடையாளமாக 4 செயல்களை 4 வரிகளில் விளக்குகிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த பாடலே வேதம். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. கோடி கொடுத்து கனகாபிஷேகம் செய்தால்தான் கடவுள் மகிழ்வான் என்றில்லை. ஒரு பச்சிலையிட்டு ஆண்டவனை அன்பு கனிய வழிபட்டாலே போதும். நம்மை நாடி நிற்கும் பசுவுக்கும் பூனைக்கும் நாய்க்கும் காக்கைக்கும் ஒருவாய் உணவு கொடுத்தால் போதும். அம்மா பசி என்று வாயிலில் நிற்கும் வறியவர்க்கு ஒரு கைப்பிடி உணவிட்டால் போதும். வாய் திறந்து பேசும்போது வன் சொற்களை தவிர்த்து இசையைப் போல் இனிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பிறரை நலம் விசாரித்தால் போதும். இவற்றை செய்ய இந்த உலகில் யாரால்தான் இயலாது? மருந்தே ஆயினும் விருந்தோடும் என்ற முதுமொழி பிறந்த மண்ணல்லவா இது? பசித்திருப்போருக்கு உணவளியுங்கள், பிணியாளரை பார்த்து வாருங்கள், அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்று நபிகள் பெருமான் தன் தோழர்களை வேண்டிக் கொண்டார். வீடுகளிலேயே மிகச்சிறந்த வீடு ஓர் அனாதை நல்ல முறையில் ஆதரிக்கப்படும் வீடேயாகும். ஓர் அனாதை அழும்போது உகுக்கும் கண்ணீர் அருள்மிக்க ஆண்டவனின் கைகளில் படுகிறது என்று அருளுரை வழங்கினார் அண்ணலார். ஏழைக்கும் எளியவர்க்கும் இறங்குபவனே பிதாவின் அன்பை பெற முடியும் என்றார் இயேசுபிரான். உன் தோட்டத்தில் மரத்தை ஒருமுறை உலுக்குவதுடன் நிறுத்திக்கொள். மரத்தில் எஞ்சிய பழங்கள் பரதேசிகளுக்கும் அனாதைகளுக்கும் ஆதரிப்பாரற்ற விதவைகளுக்கும் பயன்படட்டும் என்கிறது யூத வேதம். நம்முடைய புராணங்களும் இதிகாசங்களும் காப்பியங்களும் 2 கடமைகளை நமக்கு நினைவூற்றுகின்றன நண்பர்களே. ஒன்று குடும்பக் கடமை, மற்றொன்று சமுதாயக் கடமை. பெற்றோர்க்கும் குழந்தைகளுக்கும் சுற்றத்தார்க்கும் செய்யும் குடும்பக் கடமையை யாரும் தொண்டு என்று கொண்டாடுவதில்லை. நெஞ்சத்தால் நேரடி தொடர்பற்றவர்க்கும் உவகையுடன் செய்யும் உதவிதான் என்றும் உயர்வானது. பிரிந்த கோவலன் மாதவியின் மீதிருந்த மையல் மறைந்ததும் மீண்டும் கண்ணகியுடன் இணைந்தான். புதுவாழ்வு பெற அவளோடு மதுரையை அடைந்தான்.
அடைக்கலம் தந்த இடைக்குலப் பெண் மாதரியின் வீட்டில் மனைவியிடம் மனம் திறந்து பேசினான். கண்ணகியை கண்கலங்க விட்டு விடுதலறியா விருப்புடன் மாதவியோடு மகிழ்ந்திருந்த செயலுக்காக வருந்தினான். அப்போது கண்ணகி, மாதவியோடு நீ இருந்ததற்காக நான் வருந்தவில்லை, உன்னோடு சேர்ந்து இல்லறக் கடமைகளை நிறைவேற்றாமற் போனதற்காகவே நான் வருந்தினேன் என்றாள். அறவோர் கழித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த நிலை குறித்தே அவள் வருந்தினாள் என்கிறார் இளங்கோவடிகள். விருந்தோம்புவதை வீட்டின் தலையாய கடமையாக கருதிய தமிழ் மண்ணில் இன்று வயது முதிர்ந்த பெற்றோரை ஓம்புவதே வேண்டாத வேலையாகிவிட்டது. பணத்தை தேடு, அந்த பணத்தை கொண்டு உன் சுகத்தை நாடு என்ற பல்லவிதான் இன்றைய புதிய பொருளாதார வாழ்வின் பூபாலமாகிவிட்டது. பாசம் இருந்த இதயத்தை இன்று ஆசைகள் ஆக்கிரமித்துக் கொண்டன. அன்பு நிறைந்த குடும்பத்தை பணம் தனித்தனி தீவாய் துண்டாடிவிட்டது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் கூட கண்ணுக்கு தெரியாத இரும்பு திரை விழுந்துவிட்டது. பாசத்தால் நெகிழ்ந்த நெஞ்சங்கள் பாறையாய் இறுகிவிட்டன. வெளிப்பார்வைக்கு குடும்பம் இருக்கிறது, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் குழப்பம் கூடுகட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் குடும்பம் கிராமங்களில் கூட்டு குடும்பமாகவே வேரூன்றியது. ஆடு, மாடு, நாய், பூனை என்று வீடு முழுவதும் மனிதர்களும் வீட்டு விலங்குகளும் பறவைகளும் நிறைந்திருந்த பாசம் மிக்க வாழ்க்கை இன்று நிர்மூலமாகிவிட்டது. கூட்டு குடும்பத்தில் ஒரே கூரையின் கீழ் கூடி வாழ்ந்தவர்கள் வீட்டு வேலைகளை பிரித்து கொண்டனர். வருமானம் முழுவதும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் குவிந்தது. தேவைகளுக்கேற்ப அது பகிர்ந்தளிக்கப்பட்டது. படுக்கையறையும் சமையலறையும் வீட்டில் முக்கிய அங்கம் வகித்தன. தமிழர் வாழ்வில் அன்று தொட்டு இன்று வரை உணவும் போகமும் பெற்றிருக்கும் முக்கியத்துவத்தை யாரும் திரை போட்டு மறைத்துவிட முடியாது. கவிஞர் வைரமுத்து வரிகளில் சொல்வதானால், வீட்டு பெண் மக்கள் படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் இடையில் ரன்கள் எடுத்தே ரணமாகிப் போனார்கள். இந்த இரண்டு அறைகளிலும் அந்நிய பிரவேசம் அநாகரீகமாய் அத்துமீறலாய் கூட்டு குடும்பத்தில் கருதப்பட்டது. கூட்டு குடும்பத்தில் குறைகளும் இருந்தன, ஆனாலும் அதன் கட்டுமானத்தில் பாதுகாப்பு இருந்தது. ஆட்டு மந்தை எப்போதும் தன்னை மேய்க்கும் இடையனின் அருகில் இருந்தால் அதற்கு இருமடங்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஒன்று இடையனின் கண்காணிப்பு, மற்றொன்று தமக்கிடையே உள்ள கூட்டு வலிமை. கூட்டு குடும்பத்திற்கும் இது பொருந்தும் நண்பர்களே. மாறாத சமய நம்பிக்கையும் மண்ணின் மரபார்ந்த வாழ்க்கை நெறிகளும் கூட்டு குடும்பத்தின் கட்டுமானம் குலைந்து விடாமல் நீண்ட காலம் காப்பாற்றி வந்தன. அவற்றையும் மீறி மேலை நாட்டு கலாச்சார காற்று மெல்ல மெல்ல கிராமங்களின் கூட்டு குடும்பங்களில் வீசத் தொடங்கியது. நுகர்பொருள் நாகரீகம் கிராமத்து மனிதர்களையும் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டது. கல்வி வளர்ச்சி வேலை தேடி நகர்ப்புறங்களை நாடும் இளைஞர்களின் எண்ணிக்கையை பெருக்கியது. தனிநபர் சுகபோகம் மட்டுமே வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என்று மனித மனோபாவம் மாறியது. முதியோரும் பெற்றோரும் சுமக்க வேண்டாத சுமைகளாயினர். பொருளாதார சக்திகள் குடும்ப உறவுகளை கூறு போட்டன. கூட்டு குடும்ப கட்டிடம் இவற்றை தாழ முடியாமல் தகர்ந்து தரைமட்டமானது. திண்ணை வைத்த வீடுகள் திசையெங்கும் காணாமல் போயின. தமிழர் வாழ்வின் தனிப்பெரும் விழுமங்கள் தங்கள் முகவரியை தொலைத்தன. வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு அடியும் வணிகமயமானது. குடும்ப வீணையின் ஆதார சுருதி அன்றும் இன்றும் என்றும் பெண்தான் நண்பர்களே. அதனால்தான் மனைக்கு விளக்கம் மடவாள் என்கிறது நான்மணிக்கடிகை. இல்லதென் இல்லவள் மாண்பானாள் என்று வினா தொடுக்கிறது வள்ளுவம். இல்லாளகத்திருக்க இல்லாததொன்றில்லை என்னும் உண்மையை அறியாத தமிழர் இல்லை. ஆண் மட்டும் இருக்கும் இடத்தை குடும்பம் என்று யாரும் குறிப்பிடுவதில்லை. மாண்ட மனையாளை இல்லாதான் இல் அதர் காண்டற்கரியதோர் காடு என்கிறது நம் நாலடியார். சிறந்த மனைவி இல்லாதான் வாழும் வீடு வழிகாண்பதற்கு அரிய காடு என்பது வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்து விழுந்த வாக்கியம் நண்பர்களே. இல்லறம் என்பது கற்புடைய மனைவியோடு இல்லின் கண் இருந்து செய்யும் அறம் என்கிறார் சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்று அவ்வை சொன்னதன் அடிப்படை நோக்கமே பெண்ணின் பெருமையை போற்றுவதுதான். அடக்கம், பொறுமை, தியாகம், இரக்கம், பிறர் நலம், தொண்டு அனைத்தும் கலந்த கலவையே பெண். அவளுடைய தலைமையில் இயங்குவதனால்தான் இல்லறம் நல்லறமாகிறது.
குடும்பம் கோவிலாவதும் குப்பை மேடாவதும் பெண்ணின் கைகளில்தான் இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்று குறிப்பிட்டது பெண்ணைத்தான், ஆண்மகனை அன்று. பெண்தான் எப்போதும் வீட்டையே சிந்திப்பவள். அவளுடைய சிந்தையணு ஒவ்வொன்றிலும் நீக்கமர குடும்ப நலனே நிறைந்திருக்கும். இதை பாவேந்தர் குடும்ப விளக்கில் அற்புதமாய் காட்டுவார். தையல் வேலையில் ஈடுபடுகிறாள் நம் தையல். ஆடிக்கொண்டிருந்த தையற் பொறியினை அசைக்கும் ஓர் கை, ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த உடையினை வாங்கும் ஓர் கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம் என்று குடும்பப் பெண்ணின் குணநலத்தை துல்லியமாய் படம் பிடிக்கிறார் பாவேந்தர். எத்தொழிலைச் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே, வித்தகமாய் காதி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தேதான் என்ற பட்டினத்தார் பாடல் குடும்பப் பெண்ணுக்கும் பொருந்தும் நண்பர்களே. எந்த நிலையிலும் முத்தர் மனம் மோனத்தில், என்ன விளையாட்டானாலும் தலையில் தண்ணீர் குடம் சுமந்து வரும் பெண்ணின் சிந்தனை நீர்க்குடத்தில். எப்படிப்பட்ட சூழலிலும் தலைவியின் நெஞ்ச நினைவுகள் முழுவதும் தன்னுடைய குடும்பத்தில் என்பதுதான் நிஜம். கணவனும் மனைவியும் கற்க வேண்டிய முதல் பாடம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல்தான். அதுவே கடைசி பாடமும் கூட. இழப்பு இல்லாதவரை காண்பது இல்லை என்பதுதான் உயரிய தத்துவம். ஆண் தன்னை இழந்து பெண்ணையும், பெண் தன்னை இழந்து ஆணையும் காண்பதிலேதான் வாழ்க்கை இருக்கிறது. வளையாததும் கடினமானதும் முறிகின்றன, மென்மையானதும் விட்டு கொடுப்பதும் நிலைத்து வாழ்கின்றன. சர்வைவல் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் என்பதன்று வாழ்க்கை விதி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பதுதான் என்றும் வாழும் விதி என்பதை ஆண் பெண் அனைவரும் உணர வேண்டும். ஆணின் துணையின்றி பெண்ணும், பெண்ணின் உறவின்றி ஆணும் வாழ்வதென்பது இயற்கைக்கு முரணானது நண்பர்களே. ஒன்று மட்டும் போதுமென்றால் இரண்டெதற்கு? இரண்டின் இணைப்பில்தானே ஒன்றே பிறக்கிறது. ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இணைந்திருங்கள், ஆனால் உங்கள் இணைப்பில் இடைவெளி இருக்கட்டும். கோவிலை தாங்கும் தூண்கள் இடைவெளி விட்டே நிற்கின்றன. இசை தரும் வீணையின் நரம்புகள் விலகியே இருக்கின்றன. ஸ்டாண்ட் டுகெதர், yet not too near together, for the pillars of the temple stand apart, even as the strings of a lute are alone, though they queer with the same music என்ற கலீல் கிப்ரானின் கவிதை எவ்வளவு ஆழ்ந்த அர்த்தமுள்ளது தெரியுமா? ஆண் பெண் உறவுதான் உலக இயக்கத்திற்கு அடித்தளம். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும், பிள்ளைகளுக்காக இருவரும் அழுத கண்ணீர்தான் உலகத்தில் அதிகம். உண்மையான காதல் வாழ்வின் கடைசி வரை அன்பு குறைவதில்லை. மனம் முழுவதும் பிரவாகமாய் பொங்கிப் பெருகும் அன்பு காமத்தில் இல்லை, காதலில்தான் உண்டு. காமம் சரீரம் சம்பந்தப்பட்ட சதைமயக்கம். அது உடம்பிலே தொடங்கி உடம்பிலேயே முடிந்து விடுகிறது. காதல் உள்ளத்தில் நுழைந்து உதிரத்தின் அணுக்களில் கலந்து ஆன்ம அன்பில் மட்டுமே இறுதி மூச்சு வரை ஆழ்ந்திருக்கும். காதல் வாழ்வில் எழுந்த குடும்பம் காலமெல்லாம் நிலைத்திருக்கும். அங்கேதான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீயாக வேண்டும் என்ற உணர்வு எழும். சரீரத்தின் கவர்ச்சி முடிந்த பின்னாலும் சாகும் வரை உள்ளத்தின் உறவு தொடரும். புதுமலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. சதிராடும் நடைகாள் அல்லல், தள்ளாடி விடும் மூதாட்டி. மதியல்ல முகமவட்கு, வரள் நிலம், குழிகள் கண்கள். எது எனக் இன்பம் நல்கும், இருக்கின்றாள் என்பதொன்றே என்ற பாவேந்தரின் முதியோர் காதலுக்கு அன்புதான் ஆணிவேர். அந்த அன்பு இருந்தால் இல்லத்தில் பிரிவில்லை, விவாகரத்துக்கு வழியில்லை, பாசத்திற்கு குறைவில்லை, புறக்கணிப்புக்கு இடமில்லை. வறுமையால் குடும்பம் சிதைவதில்லை நண்பர்களே. அன்பின்மையால் தான் கூட்டு குடும்பம் சிதைந்து தனி குடும்பமானது, தனி குடும்பமும் தகர்ந்து தனி மனிதர்களானது. குடும்பத்தின் தலைவியும் தலைவனும் ஒருவர் மீது ஒருவர் அன்பை பொழிய வேண்டும். அன்பிலே தோய்ந்து, அன்பிலே நனைந்து, அன்பிலே தவழ்ந்து, அன்பிலே வாழ்ந்து, அன்பிலேயே ஐக்கியமாவதுதான் இனிய காதல் வாழ்வின் இலக்கணம். 6 அறிவுள்ள மக்களின் அன்பு வாழ்க்கைக்கு 5 அறிவுள்ள விலங்குகளின் காதல் வாழ்வை காட்சிப்படுத்துகிறது நம் சங்க இலக்கியம். ஆண்மானும் பெண்மானும் கோடையின் வெம்மை தாழாமல் தாகத்தில் தவிக்கின்றன. கால்கடுக்க அங்குமிங்கும் ஓடி அலைந்தும்
தண்ணீரை காண முடியவில்லை. ஆனாலும் முயற்சியை கைவிடாமல் மேலும் தளர்நடை நடந்து தேடும்போது அம்மான்களின் பார்வையில் ஒரு சிறிய பள்ளம் தென்படுகிறது. பள்ளத்தின் அடியில் ஒரு மானின் தாகத்திற்கும் காணாத அளவில்தான் தண்ணீர் குறைவாக இருந்தது. இருமான்களும் நீரருந்த நெருங்கின. தான் அருந்தினால் தன் துணைக்கு தண்ணீர் கிடைக்காது. அருந்துவது போல் பாவனை செய்தால் தன் தாகம் தீராவிடினும் தன் துணையின் தாகம் தீர்ந்துவிடும் என்று இருமான்களும் ஒரே மாதிரி சிந்தித்து நீரில் வாய் வைத்து அருந்துவது போல் நடிக்கின்றன. நீரின் அளவு குறையாமல் அப்படியே இருக்கிறது. இந்த மான்களின் அன்பு மனிதர்களுக்கு இருந்தால் குடும்ப ஓவியம் சிதையுமா? இருவரில் உயர்ந்தவர் யார் என்ற எண்ணம் கணவன் மனைவிக்கு இடையில் எழக்கூடுமா? விவாகரத்துக்காக நீதிமன்றங்களில் போய் நிற்கும் அவலம் நேருமா? யோசிக்கும் வேளையில்தான் உண்மைகள் புரியும். குறுந்தொகை காட்டும் இன்னொரு காட்சி. ஆண் குரங்கு இறந்து விடுகிறது. காதல் மிக்க பெண் குரங்கு கைமை கோலம் பூண்டு வாழ விரும்பவில்லை. தானும் உடனே இறக்க துடிக்கிறது. ஆனால் கூட இருக்கும் குரங்கு குட்டியை அது நினைக்கிறது. சாவை பற்றிய சிந்தனையை கொஞ்சம் தள்ளி போடுகிறது. குட்டி குரங்கு தன் வயிற்றிலிருந்து நீங்கி மரக்கிளையை பற்றி கொள்ளும் காலம் வரை அது காத்திருக்கிறது. அதற்கு பின்பு மலை உச்சியில் ஏறி நின்று அங்கிருந்து அடிவாரத்தில் விழுந்து மரணத்தை முத்தமிடுகிறது. ஆண் குரங்கின் மீதுள்ள அளப்பரிய காதல், தன் குட்டி சொந்த கால்களில் நிற்கும் வரை அதை காக்க கருதும் பொறுப்பு ஒரு பெண் குரங்கிடம் இருந்ததை எவ்வளவு அழகாய் காட்டுகிறது நம் தமிழ் இலக்கியம். வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடிதானே இலக்கியம். மானும் குரங்கும் நடத்திய வாழ்க்கையை இங்கே ஆணும் பெண்ணும் நடத்தத் தொடங்கினால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோயிலாகும்.